இந்த வீடியோவில் PHPயில் வந்து ஒரு சர்ச் ஃபங்க்ஷன் எப்படி செய்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு யூசர் என்ற டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஐடி, நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அட்ரஸ் இவெல்லாம் வந்து ஆட்டோவாக ஸ்டோர் ஆகிற மாதிரி நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். யூசர் என்ற டேபிளில் வந்து ஐடி, நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அட்ரஸ் என்றது வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி. ஐடி அல்லது நேமை பயன்படுத்தி சர்ச் பண்ணுறது எப்படி என்றது சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு வந்து அந்த டேட்டா வரணும். அப்படி வந்து நாங்கள் எப்படி செய்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சர்ச் ஃபங்க்ஷன் வந்து எப்படி செய்யலாம்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். search.php என்ற பேரில் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண பிறகு ப்ரௌசரில் வந்து நான் bootstrap.com அந்த வெப்சைட்டில் போய் நான் வந்து பேசிக்கான அந்த கோட்டை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு போய் அங்கே கொண்டே search.phpயில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு search.php இந்த ஃபைலில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வந்து search.php ஏதாவது ஐடி எல்லாம் நேமை பயன்படுத்தி சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வர மாதிரி நான் இதை வந்து நாங்கள் சர்ச் ஃபங்க்ஷனை வந்து இதில் வந்து செய்ய போகிறோம். இதில் வந்து ஒரு பாடிக்குள்ளே வந்து டாட் கண்டெய்னர் என்று கொடுத்து என்டர் பண்ணினோம்னா எங்களுக்கு அந்த டிவ் டேக் வந்து வரும். அதுக்குள்ளே பிறகு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபார்மையும் அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு பிறகு ஆக்ஷனுக்கு பக்கத்தில் மெத்தட் எழுதுவோம். மெத்தட் ஈக்குவல் டு ஹெட் மெத்தட்டோ ஃபோர்ஸ் மெத்தட் அந்த மெத்தட்டை வந்து நாங்கள் இதில் கொடுக்கணும். ப்ராக்கெட்டுக்கு வந்து நான் மெத்தட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ன்றதை கொடுத்துட்டு இந்த பிறகு ஃபார்முக்குள்ளே என்டர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு இன்புட் டேக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்ன்னு கொடுக்குறேன். பிளேஸ் ஹோல்டர்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு லெட்டர் வந்து சும்மா சோவ் ஆகும். அதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு சர்ச் என்று கொடுக்குறோம். பிறகு ஒரு பட்டனை ஓப்பன் பண்ணி ஒரு சர்ச்ன்றதை கீவேர்டை கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணி பட்டன்னுட்டு அந்த டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பட்டன்னுட்டு அதுக்குள்ளே வந்து சர்ச்ன்றதை கொடுக்குறோம். சர்ச்ன்ற ஒரு பட்டன் வந்து எங்களுக்கு வாரதுக்கு சர்ச்ன்ட்டு கொடுக்குறோம். செம் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு MySQLையும் அப்பாச்சியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த இந்த search.phpயை வந்து நாங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த சர்ச்ன்ற ஒரு பட்டனும் இந்த சர்ச்ன்றது பிளேஸ் ஹோல்டர் அதுவும் வந்து சர்ச் பண்ணுறதுக்குரிய அதுவும் வந்து வந்திருக்கு. தொடர்ந்து இப்படி வந்து வந்திருக்குது. தொடர்ந்து பட்டனுக்கு வந்து கிளாஸ் ஈக்குவல் டு பிடிஎன் டார்க்ன்ற கலர் மோட்டுக்காண்டி நாங்கள் வந்து அந்த அப்படி ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் பட்டனுக்கு. அந்த முதல் கொடுத்த இந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட் அதுக்கு வந்து நேம் ஈக்குவல் டு சர்ச் என்று கொடுக்குறோம். இங்கே பட்டனுக்கும் வந்து நேம் ஈக்குவல் டு பட்டன் என்று கொடுக்குறோம். நேம் ஈக்குவல் டு சப்மிட் என்று கொடுக்குறோம். வந்து அந்த ஃபார்ம் பிறகு நாங்கள் டாட் கண்டெய்னர் திருப்பி ஒரு டிவ் டேக் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து ஒரு டேபிள் டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து PHP பண்ணி நாங்கள் வந்து PHP டேக்கை வந்து அந்த டேபிளுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து ஒரு இஃப் டேக் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இசெட் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நாங்கள் மெத்தட்டை கொடுக்குறோம். $_ போட்டு போஸ்ட் வந்து மெத்தட் கொடுக்குறோம். தொடர்ந்து அந்த ப்ராக்கெட் அதுக்குள்ளே வந்து சப்மிட்ன்றதை கொடுக்குறேன். அதுக்குள்ளே வந்து கொடுத்துட்டு அந்த கேர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து $_ போட்டு சர்ச் ஈக்குவல் டு $_ போட்டு _ போஸ்ட் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நாங்கள் அந்த நேமில் கொடுத்த சர்ச்சை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அந்த சர்ச்சை நேமை தான் கொடுக்கணும். அந்த சர்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் அதைத்தான் வந்து கொடுக்கணும். நேம் ஈக்குவல் டு சர்ச் அந்த சர்ச்சை தான் இதுக்குள்ளே கொடுக்கணும். கொடுத்துட்டு கோலோன் கொடுக்குறேன். நாங்கள் தொடர்ந்து $_ போட்டு SQL ஈக்குவல் டு அதுக்குள்ளே வந்து select ஃப்ரம் கொடுத்து நான் வந்து இங்கே யூசர் என்ற டேபிளில் இருந்து தான் எடுக்க போகிறேன். அப்போ select ஃப்ரம்
நாங்கள் வந்து ஜூஸர் என்ற ஒரு டேபிள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஜூஸர் என்ற டேபிள் அந்த ஜூஸர்ஸ் என்ற டேபிளை தான் வந்து நான் இதுக்கு சர்ச்சுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அந்த டேபிளோட நேமை வந்து கொடுக்கணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த இதுக்குள்ள வந்து ஜூஸர்ஸ் என்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு அங்கால வந்து வேர் ஐடி ஈக்குவல் டு $sign போட்டு சர்ச் என்று கொடுத்துட்டு அங்கால அந்த சர்ச் என்று கொடுக்குறேன். தொடர்ந்து $sign போட்டு $sign results equal to MySQLi query என்றதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்கு வந்து $sign போட்டு con அதையும் கொடுத்து கமா கொடுத்து $sign போட்டு SQL என்ற மேலே இதுக்கு மேலே கொடுத்த SQL அதையும் கொடுக்குறோம். அங்கால வந்து இந்த $sign கொண்டது வந்து நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அங்கால வந்து செமிகோலன் கொடுக்குறேன். வந்து $sign கொண்டது யூஸ் பண்ணுறதால நாங்கள் மேலே ஸ்டார்ட்டில் வந்து PHPக்குரிய டேக் அதை வந்து ஓப்பன் பண்ணி இங்கூல்டுன்ட்டு நாங்கள் ஒரு இன்னொரு ஃபைல் அது வந்து அந்த கொண்டது வந்து வேறு ஒரு PHP ஃபைலில் தான் இருக்குது. அதுக்காண்டி தான் இதை வந்து இன்கோல்ட் பண்ணுறோம். இன்கோல்டுன்ட்டு இந்த dbcon.php இதில் தான் வந்து $sign con MySQLi _connect அதில் வந்து நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த $sign கொண்டது அப்போ இதில் வந்து இன்கோல்டுன்ட்டு dbcon.php அதை வந்து நாங்கள் இதில் வந்து இன்கோல்ட் பண்ணணும். அந்த $sign கொண்டது இங்கே யூஸ் பண்ணுறதால அந்த ஃபைலையும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி விடணும். இதில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதால் வந்து நாங்கள் $sign con.php என்றதை வந்து நாங்கள் search.phpயில் மேலே வந்து இன்கோல்ட் பண்ணுறோம். தொடர்ந்து இஃப் லூப் அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து $sign results அதுக்குள்ளே வந்து கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை திறந்து கேர்லி ப்ராக்கெட் தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து $sign num equal to MySQLi _num _row கொடுத்து ப்ராக்கெட்டுக்கு வந்து நாங்கள் இஃபில் கொடுத்த அந்த ரிசல்ட்ஸ்ன்றதை கொடுக்குறோம். $sign போட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்து அங்கால செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். தொடர்ந்து எக்கோ $sign num நாங்கள் கொடுத்த மேலான் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். இஃப் லூப்புக்கு வந்து MySQLi _ போட்டு num கொடுத்து _rows கொடுக்குறோம். MySQLi _num _rows ப்ராக்கெட்டுக்கு வந்து $sign results கொடுக்குறோம். இது வந்து greater than 0 இருந்தால் எக்கோ நாங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். head கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து th டேக் வந்து ஓப்பன் பண்ணுறோம். டேக் உள்ள வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஐடி வரணும், அதே மாதிரி நேம் வரணும், ஐடி வரணும், நேம் வரணும், இமெயில் வரணும், அட்ரஸ் வரணும். இதை வந்து டேக்குக்குள்ளே கொடுக்குறோம். தொடர்ந்து அவளாம் கொடுத்தா பிறகு தொடர்ந்து $sign போட்டு row equal to MySQLi _ போட்டு fetch _ SSOC ப்ராக்கெட்டுக்கு வந்து $sign போட்டு ப்ராக்கெட்டுக்கு $sign போட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்து கோலன் கொடுத்துட்டு பிறகு அங்கால எக்கோ TB body என்றதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து TR என்ற டேக்குக்கு பிறகு TD என்ற டேக்குக்குள்ளே சிங்கிள் குவாட் கொடுத்து அதுக்குள்ளே வந்து டொட் போட்டு $sign row பிறகு அதுக்குள்ளே வந்து ஐடி என்றதை அந்த ப்ராக்கெட்டுக்கு கொடுத்துட்டு பிறகு TD என்ற டேக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ஐடிக்கு, நேமுக்கு, இமெயிலுக்கு, அட்ரஸுக்கு இதே மாதிரி TD டேக் திறந்து இதே மாதிரியே நேமுக்கும் ஐடிக்கும் நேமுக்கும் இமெயிலுக்கும் அட்ரஸுக்கும் இதே மாதிரியே எழுதிட்டு TR என்ற டேக்கை வந்து பிறகு க்ளோஸ் பண்ணிவிட்டு பிறகு பொடியையும் வந்து டேபிள்ட பொடி அதுக்குரிய டேக்கையும் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து இஃபாக இருந்தால் எழுதினாங்க, அடுத்தது வந்து எல்ஸாக இருந்தால் எழுதணும். இப்போ எங்களுக்கு வந்து
இஃப் எல்ஸ் கண்டிஷனில் வந்து இது வந்து டேபிள் வந்து டேபிள் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு எழுதினது. அடுத்தது வந்து இப்போ இன்சர்ட் பண்ணாமல் ஏதாவது எரர்ஸ் வந்தால் அதுக்கு வந்து எல்ஸில் வந்து எழுதணும். எல்ஸ் பார்ட்டில் வந்து எரர்ஸ் வாரதுக்கு வந்து எழுதணும். எல்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் நாட் ஃபவுண்டுன்றதை கொடுக்கணும். நாட் ஃபவுண்ட் இது வந்து இப்போ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முதல் இஃப்பில் எழுதினாங்க. அடுத்த எல்ஸில் வந்து ஒரு H2 டேக்கில் வந்து இப்போ டேஞ்சருக்குரிய ரெட் கலரில் வந்து நாட் ஃபவுண்டுன்றது வார மாதிரி நாங்கள் அதில் கொடுத்துட்டு எல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பிஹெச்பியை பயன்படுத்தி நாங்கள் ஒரு டேபிள் ஒன்றிலே இருந்து உங்களுக்கு வேல்யூஸை வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்த கோட் வந்து எழுதியிருக்கிறோம். இதை நாங்கள் இப்படி ரன் பண்ணி பார்த்தோம்டா பிஹெச்பி இதை வந்து நாங்கள் குரோம் டிரைவர் எண்ணத்துலேயும் வந்து ரன் பண்ணி பார்த்தா யூசர்ஸ் என்ற டேபிளில் இருந்து தான் வந்து நாங்கள் இதை சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இதான் வந்து யூசர்ஸ் என்ற டேபிளில் வந்து இப்போ 2 வேல்யூ வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் அதுக்கு யூசர்ஸ் என்ற டேபிளில் இருந்தால் நாங்கள் கோட் எழுதினாங்க. இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தா எங்களுக்கு வந்து அவுட்புட் வரணும். யூசர்ஸில் வந்து ஐடி 1 கொடுத்து சர்ச் பண்ணினோம்டா ஐடி 1 கொடுத்துட்டு நாங்கள் சர்ச் பண்ணினோம். ஐடியை பயன்படுத்தி சர்ச் பண்ணினோம்டா எங்களுக்கு அவுட்புட் வந்து 2 சர்ச் பண்ணிக்க எங்களுக்கு அவுட்புட் வந்திருக்குது. அதே மாதிரி நேமையும் பயன்படுத்தி சர்ச் பண்ணலாம். 3 சர்ச் பண்ணிக்க அவுட்புட் வருது. அதே மாதிரி நாங்கள் நேமையும் பயன்படுத்தி சர்ச் பண்ணினா எங்களுக்கு வந்து சரியான அவுட்புட் வந்து வரும். இப்படி தான் சர்ச் ஃபங்க்ஷன் செய்கிறது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.